கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்னடா இவன் பாட்டு பாடி ஆரம்பிக்கிறான்னு நினச்சிங்களா? இந்த வீடியோ எதை பற்றினா, இன்றைக்கி நான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தேன். சச் அ சோல் டச்சிங் ஃபிலிமாக அமைஞ்சிச்சு எனக்கு. அதை பற்றின சில தாட்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு பொதுவாகவே இந்த மலையாள சினிமாக்கள் மேலே ஆசை ஜாஸ்திங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஃபீல் குட் மூவிஸாக இருக்கட்டும், க்ரைம் த்ரில்லர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீட்டச் த்ரில்லராக அமைகிற மாதிரி தான் அவங்க படங்கள்லாம் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ரைட்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிறத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே நம்ம சொல்லலாம். அந்த வரிசையில் உண்மை சம்பவத்தின் பிரதிபலிப்பாக அற்புதமான ஸ்க்ரீன் பிளேயோட வெளியாக இருக்க படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். பொதுவாக ஒரு உண்மை சம்பவத்தை மக்கள் ரசிக்கிற மாதிரி எடுக்கிறதுன்றது ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். கொஞ்சம் தவறுனா கூட அந்த படம் ஒரு மொக்க படமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டைரக்டர் உண்மையிலே ஒரு கீன் மைண்டடோட செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு சீட்டச் த்ரில்லர் எப்படி எடுக்கணும், அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு கஷ்டமான சீன்ஸில் சின்ன சின்ன கவுண்டரில் மக்களை எப்படி சிரிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் என்னடா தேவையில்லாத சீன்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்க்கு அந்த சீன்லாம் உறுதுணையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் உண்மையிலே சான்ஸே இல்லை. இந்த ஆர்ட் ஒர்க் கேமரா ஒர்க் மட்டும் இல்லைன்னா அந்த படமே இல்லை. ஆர்ட் ஒர்க் உண்மையிலே அந்த குணா கேவுக்குள்ளே நம்மளே ஏதோ போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அந்த செட் ஒர்க்கே அது செட்டுன்ட்டே தெரியாத மாதிரி ஏதோ ஒரிஜினல் லேண்ட்ஸ்கேப்லேயே எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலை நமக்குள்ளே கொடுக்குது. இவ்வளோ நாள் காதல் பாடல்ட்டு நடிச்சிட்டு இருந்த கண்மணி அன்போட காதலன், அதாவது குணா படத்தில் வர இந்த பாடல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பொருந்துன்ட்டு இந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க நமக்கு. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் அந்த பாட்டு ப்ளே ஆகுது. தேட்டரில் இருக்க எல்லோரும் செரிஷாகி செலிப்ரேட் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புல்லரிக்கிற மூமெண்ட்டாக இருக்குது அந்த சீன். உண்மையிலே அந்த பாட்டு ப்ளேஸ் பண்ண விதத்தில் டைரக்டர் அந்த நிமிஷம் ஜெயிச்சிட்டாரு. பக்கா ராஜா சார் தான். இன்னும் வரைக்கும் அவரோட மியூசிக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாலி சார் அவரோட பாடல்கள் இன்னும் வரைக்கும் எந்த சுச்சுவேஷனுக்குமே சூட் ஆகிற மாதிரி அந்த லைன்ஸ் வாலி சார் தான்யா. இன்றைக்கி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் கேரளாவை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அதிக வசூல் எண்ணிக்கைன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கோலிவுட்டில் பேசும்படியாக எந்த படமும் வெளியாகலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொங்கலுக்கு வெளியான கேப்டன் மில்லர், அயலானா இருக்கட்டும், அந்த படமும் ஒரு ஆவரேஜ் தான். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வெளியான சைரன் படமாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ வெளியான ஜோஷ்வா படமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு புவர் டாக்ஸில் தான் இருக்குது. ஒரு புவர் ரிவ்யூஸ் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. பேசும்படியாக இந்த வருஷம் நம்ம எந்த படமே பெருசாக கொடுக்கல. என்ன தான் ப்ளூ ஸ்டார், லவ்வர் மாதிரி சில நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த படம் ரசிகர் மத்தியில் பெரிய ரீச் ஆகலைன்னு தான் சொல்லணும். பட் இந்த படம் இன்றைக்கி பல தேட்டர்களில் தமிழ்நாட்டில் வெளியாகி வசூலை கூச்சிக்கிட்டு இருக்குது. உண்மையை சொல்லணும்னா போன வாரம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் லால் சலாம் படத்துக்கு போயிருந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். அதில் எண்ணி தேட்டரில் ஒரு 12 பேர் அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. ஒரு 20 பேர் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இன்றைக்கி பார்த்தா இந்த படத்துக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. எனக்கே ஆச்சரியம். பரவாயில்ல, நம்ம ஆடியன்ஸ்லாம் மலையாள படம்லாம் பார்க்குறாங்களே, அப்படி ஒரு அவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் கூட்டம். முக்கியமாக ஒரு ரஜினி சார் படத்துக்கு வராத கூட்டம் இந்த படத்துக்கு வந்திருக்குன்னா அப்போ அந்த படத்தோட லட்சணம் எப்படி இருந்திருக்குன்ட்டு நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த நிலமையில தான் இருக்குது இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா. மலையாள இண்டஸ்ட்ரியில் அந்த காலத்தில் பேசப்பட்ட படங்கள் பெருசாக வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி அவங்களோட வளர்ச்சி அப்படி இருக்குது. ஆனால் அப்போது அவங்க வளர்ந்து வர ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருந்தாங்க. பட் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த காலத்திலே பல பேசப்பட்ட படங்களை வெளியிட்டவங்க, அதாவது ஃபேமஸான படங்கள்லாம் வெளியிட்டு ஒரு பல இண்டஸ்ட்ரிகளுக்கு முன்னுதாரணமாக இருந்தவங்க தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி. உதாரணத்துக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படமே எடுத்துக்கோங்களேன். குணா படத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் எடுத்திருக்காங்க. அதை மையமாக வச்சு தான் கதையே நகருது. இன்றைக்கி அவங்களே தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு விண்டேஜ் படத்தை எடுத்து தான் இங்கே ஒரு படமாக எடுக்கிறாங்க. அந்த ரெஃபரன்ஸ்லாம் இங்கே வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குன்றதை இப்போ தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நம்ம தமிழ் படங்கள் சரியாக ஓடாத காரணத்தினால சென்னையில் நிறையா படங்களை ரீரிலீஸ் பண்ணுற கலாச்சாரம் பெருசாக பேசப்பட்டுருக்கு. அதே மாதிரி இந்த குணா படம் கூட இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த படம் அந்த டைமில் பெருசாக போகலை. பட் இப்போ இந்த படம் வந்தனால அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் நல்ல ஒரு ஹைப் கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது.
இதெல்லாம் ஒரு ஐடியா. கமலா தேட்டர் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். தமிழ் சினிமா இந்த நிலையில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஹீரோக்கள் ஃபேன்ஸை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும். அவங்கள மட்டும் திருப்தி பண்ணால் போதும், ஹீரோக்களுக்கு பில்டப் அதிகமாக கொடுக்கணும், ஹீரோக்களை மையமாக வச்சே ஒரு படம் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் முக்கியமான காரணம். மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதுதாங்க. அவங்க கதையை மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, இங்கே ஹீரோக்களுக்காக படம் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு மலையாளத்தில் வெளியான கண்ணூர் ஸ்குவாட் படத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். அது வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய ஸ்டார், அதாவது மம்முட்டி, அவர் நடித்த படம். அவர் அவ்வளோ கேஷுவலாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி காதல் த கோர் அந்த படத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளான ஒரு பிளாட்டு, நாட்டுக்கு தேவையான பிளாட். அவர் வந்து எப்படின்னா அந்த மாதிரி கான்செப்டில் அவர் நடிச்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. அவரோட ஸ்டார் வேல்யூக்கு அவர் பயங்கரமாக நடிக்கலாம். ஆனால் பட் அந்த கதையை நம்பி அவர் வந்து தன்னையே ஒப்படைச்சார். அந்த படமும் அதுக்கேற்ற மாதிரி சரி சக்ஸஸை பார்த்துச்சு. அதே மாதிரி கண்ணூர் ஸ்குவாட் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கிரைம் த்ரில்லர். அது அவர் ஏஜுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுக்கலாம், அந்த கேரக்டர் டிசைன் எப்படி, அவருக்கேற்ற ஸ்டண்ட் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அந்த டேரக்டர் பார்த்து கச்சிதமாக அவருக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படி அந்த நடிகர்கள்லாம் வந்து கதையை நம்பி தான் அந்த படத்துலலாம் கமிட் ஆகுறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து பில்டப் கொடுக்கணும், அதே மாதிரி நான் இந்த ஹீரோயினை போட்டால் தான் நடிப்பேன், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமல் நடிக்கிறதே இந்த மாதிரியான படங்கள் ரீச் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியான மலையாள படங்கள் பெருமளவில் பேசப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இவ்வளோ ஏன் மலையாளத்தில் மோகன்லால், அதே மாதிரி கமல் சாரும் இங்கே வந்து பாபநாசம்னு நடித்தார், திருஷ்யம்ன்ற படம். அந்த படம் இன்றைக்கி வந்து ஹாலிவுட்டில் வந்து ரீமேக் பண்ணுறான். ஸோ அந்தளவு இன்றைக்கி மலையாள சினிமா வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா எப்படி இருக்குது? கார் வர சத்தம் கேட்குது, ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு பில்டப்பு. அந்த படமும் அவங்க ரசிகர்களை மட்டுமே தான் திருப்தி பண்ணுச்சு. அதே மாதிரி நான் தாண்டா லியோ, அந்த படமும் அவங்க ரசிகர்களை மட்டும்தான் திருப்தி பண்ணுச்சு. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, அந்த படம் அவங்க ரசிகர்களையே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அது ஒரு விஷயம். ஸோ இப்படியான திரைப்படங்கள் தான் தமிழ் சினிமாவில் வருதே தவிர ஒரு சமூக அக்கறை உள்ள திரைப்படங்கள். அஜித் சார் வந்து நேர்கொண்ட பார்வை நடித்தார், அது உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், நல்ல ஒரு பிரில்லியன்ட் அட்டம்ப்ட் அதெல்லாம். ஆனால் அவரே அடுத்த படம் ஒரு மொக்க படமாக நடித்தார், ஆக்ஷனை நம்பி. அந்த படம் பெருசாக போகலை, நேர்கொண்ட பார்வை. அடுத்த ஆக்ஷனை நம்பி நடித்தார், அந்த படமும் பெருசாக போகலை. ஸோ இந்த மாதிரியான சில அட்டம்ப்ட்ஸையும் பெரிய நடிகர்கள்லாம் எடுக்கணும். சூர்யா சார் எடுத்துக்கோங்க, ஜெய் பீம்லாம் அவரோட மார்க்கெட் வேல்யூக்கு அந்த படம்லாம் தேவையே இல்லை. ஆனாலும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த படம் எடுத்து நடித்தார். ஸோ அதுக்காக அந்த மாதிரியான நிறையா படங்கள் வரணும். அதே மாதிரி ஒரு இயல்பான ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வர கதைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், 2018 இருக்கட்டும், அந்த மாதிரியான படங்களும் தமிழ் சினிமாவில் வரது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி படங்கள் இன்றைக்கி கேரளாவில் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இந்த காதல் த கோர்லாம் அது ரிலேட்டட் தான், எல்ஜிபிடிக்யூ பற்றின படங்கள்லாம். அதில் மம்முட்டி நடித்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு கதையில் அவர் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த படம் அதுக்கேற்ற சக்ஸஸையும் பார்த்துச்சு அந்த ஸ்டேட்டில். பட் நம்ம எப்படி இருக்கோம்? ஹீரோஸ் பில்டப்னா விசில் அடித்தாங்க குஞ்சுகள் விசில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது நம்ம அந்த ஆக்டரையும் அந்த டேரக்டரையும் ப்ளேம் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஏதோ அவங்கள மட்டும் திருப்திப்படுத்தினா அது ஓஹோ ஆஹா ஓஹோன்ற மாதிரியான படமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆக்டர் தன்னோட ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக படம் எடுத்தால் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் காசு வாங்கி படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு எதுக்கு பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா தான் அவங்க பப்ளிக்காக வந்து ரிலீஸ் பண்ணணும். பட் இப்போ வர படங்கள்லாம் அந்த ஃபேன்ஸை தான் திருப்திப்படுத்துதே தவிர ஓவரால் எல்லா சினிமா ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரி அடித்து நவுத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னமும் அவங்கக்கிட்ட நிறையா லைனப் இருக்குது. பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியாக இருக்கிற ஆடு ஜீவிதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிருதயம் டீம் அவங்களோட படமான வருஷங்களுக்கு சேஷமாக இருக்கட்டும், ஃபஹத் ஃபாசில் படம் வேறு ஏதோ அடுத்து வருது, அவர் சொல்லவே வேணாம், நடிப்புலேயே மனுஷன் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாப்பில். இப்படி நிறையா பவர்ஃபுல் லைனப்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் தங்கலான் தவிர எனக்கு எந்த படமும் அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் அடுத்து வருதான்றது வந்து தெரியலை. தங்கலான் மேலே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, தமிழ் சினிமாவை திரும்ப கொண்டு வரும்ன்ட்டு, ஒரு பழைய ஃபார்முக்கு கொண்டு வரும்ன்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து அதை பார்ப்போம். ஆனால் என்றைக்கு இந்த பேன் இண்டியான்ற கான்செப்ட் வந்துச்சோ அன்னைக்கே கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இந்த வயலன்ஸை நம்பியே நிறையா படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதோட எல்லா இண்டஸ்ட்ரியும் டல்லானது தான் மிச்சம். கோலிவுட் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் மலையாள சினிமாவை பார்த்து எப்படி கதைக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கணும், எப்படி கதைக்கு முக்கியத்துவமாக வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றத பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வர திரைப்படங்கள் அவ்வளோ கன்றாவியாக இருக்குது, வயலன்ஸை மையமாக வச்சே தான் வந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ இப்படி எல்லாருமே மலையாள சினிமா மாதிரியே கதைக்கு முக்கியத்துவம் வச்சு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை அடிச்சுக்க எந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியும் இல்லை.